ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் கழுவுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்னங்க இது கூட தெரியாமல் யாராவது இருப்பாங்களா? எல்லாருக்கும் பாத்திரம் கழுவுற விஷயம் தெரியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாருக்கும் பாத்திரம் கழுவுற விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் பாத்திரம் கழுவுறதுல ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி நம்ம பாத்திரம் கழுவணுன்னா ரொம்ப ஈஸியாக கழுவிடலாம். எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் பாத்திரத்தை ரொம்ப காய போடாமல், அதே சமயம் பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் பாத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூத்து போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக ஒரு கூட பாத்திரத்தையும் கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம எப்படி கழுவுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மல் டேஸில் கொஞ்சமாக பாத்திரம் சேர்ந்தாலும் வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்க சமயத்தில் நிறைய பாத்திரம் சேர்ந்துருக்கும். அதுவும் இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இஃப்தார் டைம், சகர் டயத்துலலாம் நிறையவே பாத்திரம் சேர்ந்துடும். அதை நம்ம நோன்பு வச்ச டயர்ட்னஸோட கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் மெயினாகவே நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக எப்படி பாத்திரம் கழுவுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே கிச்சனில் சமைச்ச பாத்திரம், யூஸ் பண்ண பாத்திரம், சாப்பிட்ட பாத்திரம் எல்லா பாத்திரத்தையும் காய போடாமல் கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சுருங்க. இந்த மெத்தடில் வச்சிங்கன்னா நமக்கு பாத்திரத்தை கழுவ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் இருக்கிற சிங்க்குக்கு பக்கத்தில் ஒரு பெரிய டப்பில் அரை டப்பு அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். உங்களால் பாத்திரத்தை கையோட உடனே கழுவ முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட் தான். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம வச்சுருக்க தண்ணியில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க லிக்யூடு, பவுடர் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரில் லிக்யூட் யூஸ் பண்ணுறனால அந்த லிக்யூடு சேர்க்குறேன். நம்ம எவ்வளோ பாத்திரம் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லிக்யூட் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. உங்கள்கிட்ட லிக்யூடு இல்லாட்டியும் நீங்கள் நார்மலாக சோப்பு தூள்லாம் இருந்துச்சுன்னா சோப்பு தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எப்போதுமே கிச்சன் சிங்க் பக்கத்தில் ஒரு டப்பில் தண்ணி வச்சு சோப்பு தண்ணி கலந்து வச்சுட்டிங்கன்னா பாத்திரத்தை சீக்கிரமாக கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் செலவாகும் இதுக்கு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த சோப்பு தண்ணியில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் இதில் போட்டு ஊற வைக்க போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு எப்படி சோப்பு தண்ணியில் துணிகளெல்லாம் போட்டு ஊற வைப்போமோ அதே ப்ராசஸ் தான் இதுலேயும் நம்ம பண்ண போகிறோம். நம்ம துணி துவைக்க துணி போட்டு ஊற வைப்போம். இப்போ பாத்திரம் கழுவுறதுக்கு பாத்திரத்தை போட்டு ஊற வைக்க போகிறோம். நீங்கள் எப்போ பாத்திரம் கழுவ போகிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி சோப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் பாத்திரம் கழுவ போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் எப்போதுமே இந்த மாதிரி சிங்க் பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண பாத்திரம், சமைச்ச பாத்திரம், சாப்பிட்ட பாத்திரம் எல்லாத்தையும் அதிலெல்லாம் வேஸ்ட் இல்லாத அளவுக்கு அதை எடுத்து போட்டுட்டு அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் இந்த நீங்கள் டபுளே போட்டுடலாம். இதில் நம்ம போடுறனால பாத்திரம் நல்லா ஊறிட்டுருக்கும். சோப்பு தண்ணியிலே ஊறிட்டுருக்கனால பாத்திரம் நல்லா பளபளன்னு பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். எந்த அளவுக்கு நம்மள்ட்ட பாத்திரம் விளக்குறதுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சோப்பு தூள் இல்லாட்டி பாத்திரம் விளக்குற லிக்யூடு சேர்த்துக்கலாம். நம்ம பாத்திரத்தை பொறுத்து தான் நம்ம சேர்த்துக்கிற அளவும் இருக்குது. இப்போ நான் டப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதில் பாத்திரமும் சேர்க்க முடியும். நீங்கள் சின்ன டப்பா எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தான் பாத்திரம் சேர்க்க முடியும். இதுவே பெரிய சைஸில் டப்பா எடுத்திங்கன்னா நல்லா பெரிய பாத்திரம்லாம் போட்டு நல்லா ஊற வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஒன் டைம் பாத்திரம் கழுவி பாருங்கள். உங்களுக்கு பாத்திரம் கழுவுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் அதில் ஒரு டென்ஷனே இருக்காது. ரொம்ப ஈஸியாக கழுவி வேலை முடிச்சிடலாம். இப்போ டப்பில் எல்லா பாத்திரத்தையும் சேர்த்துட்டோம். தண்ணி மட்டும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து இதில் பிடிச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், பாத்திரம் ஃபுல்லாகவே தண்ணியில் நல்லா மூழ்கி இருக்குது. இப்போ நம்மள்ட்ட பெரிய பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி சைட்லலாம் கொஞ்சம் கரையாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த பாத்திரத்தை நீங்கள் அப்படியே போட்டு ஊற வைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி கம்பி ப்ரெஸ் எடுத்துகிட்டு தேய்ச்சிட்டு போடுங்க. முக்கியமாக பால் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைட்லலாம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி கரையாக இருக்கிறத கம்பி ப்ரெஸ் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அது ஊறியும் நல்லாயிருக்கும். விளக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கரையாக உள்ளதை மட்டும் நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த குக்கரில் இருக்கிறதையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் எடுத்திருந்த எல்லா பாத்திரத்தையுமே இந்த டப்புலே போட்டு ஊற வச்சுட்டேன். நல்ல டப்பு ஃபுல்லாக பாத்திரம் தான் இருக்குது. பாத்திரம் எல்லாமே சோப்பு தண்ணியில் நம்ம துணி ஊற வைக்கிற மாதிரி பாத்திரம் எல்லாத்தையும் ஊற வச்சுருக்கோம். இந்த எல்லா பாத்திரத்தையும் நீங்கள் உடனே கழுவ வேண்டியதில்லை. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமிங்கில் நீங்கள் எடுத்துகிட்டு பாத்திரம் கழுவிக்கலாம். இப்போ இந்த பாத்திரம் எல்லாம் ஊறிட்டு இருக்க சமயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கில் ஒரு பாத்திரம் கூட இல்லாமல் இருக்குது. சிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்டெல்லாம் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்காமல் சிங்கை ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. எப்போதும் எப்படி போட்டு க்ளீன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ப்ரெஷ்ஷு போட்டு நல்லா தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்க்குமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ரொம்ப அழுக்கு சேராமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சிங்கை மட்டும் க்ளீன் பண்ணிடலாம்.
எப்போ நீங்கள் பாத்திரம் கழுவ போகிறீங்களோ அப்போ சிங்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு டப்பு இல்லை பக்கெட் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற வச்சுருக்க பாத்திரத்துலேருந்து ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து இந்த பிடிச்சி வச்சுருக்க பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்போதுமே பெரிய பாத்திரத்தை போட்டுறாதீங்க, அப்புறம் கழுவுறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் சின்ன சின்ன பாத்திரத்தை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுருக்க டப்பில் எந்த அளவுக்கு பாத்திரம் கொள்ளுமோ அந்த அளவுக்கு பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து இந்த பிடிச்சி வச்சுருக்க தண்ணியில் போட்டுருங்க. இப்போ தண்ணியில் இருக்க பாத்திரத்தை பாருங்கள். நம்ம பாத்திரத்தை விலக்கி கழுவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டால் எவ்வளோ பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குமோ அதே மாதிரி பாத்திரம் பளிச்சுன்னு இருக்குது. ஆனால் இந்த பாத்திரத்தை நம்ம ஸ்க்ரப்பர்லாம் போட்டு விளக்கவே கிடையாது. பாத்திரத்தை சோப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெறும் தண்ணியில் போட்டிருக்கோம். இந்த பாத்திரத்தை நீங்கள் சும்மாவே அலசிட்டு கூட எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு அது ஹைஜீனிக்காக இருக்காது, இன்னும் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் சும்மா லைட்டாக மட்டும் கை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு பாத்திரத்தை நல்லா தண்ணியில் அலசிக்கலாம். எப்போதுமே ஃபஸ்ட்டு சின்ன பாத்திரத்தை போட்டு கழுவுங்க, அடுத்ததாக பெரிய பாத்திரத்தை போட்டு கழுவுங்க. இதே மெத்தடில் நம்மள்ட்ட இருக்கிற நோம்பு கஞ்சி பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வடிச்சந்தண்ணியாக இருக்கும், அதெல்லாம் கழுவிக்கலாம். அடுத்ததாக நம்ம கிச்சனில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்வோட ஸ்டாண்டெல்லாம் போட்டு இதே மெத்தடில் நீங்கள் கழுவுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கழுவிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் மெத்தட் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் மாதிரியே தான் கிட்டத்தட்ட இந்த மெத்தடும் இருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ சிங்க்குக்கு பக்கத்தில் நம்ம ஒரு டப்பு ஃபுல்லாக நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம எப்போதும் எப்படி பாத்திரம் கழுவுமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு சின்ன பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பாத்திரமாக நீங்கள் நார்மலாக விளக்குற மாதிரியே நல்லா தேய்ச்சி விளக்கிட்டு டப்பில் இருக்கிற தண்ணியில் போட்டுடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் பாத்திரத்தை விளக்கிட்டு தண்ணிக்குள்ளே போடுறதுனால பாத்திரம் பூத்து போகாமல் நல்லா பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் சரி அவ்வளோ பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி விளக்கிட்டு இந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ பாத்திரம் கிடந்தாலும் போட்டோனாலும் பாத்திரத்தையும் சீக்கிரமாக கழுவிடலாம், வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ இந்த நம்ம தண்ணி டப்பில் போட்டிருக்கோம்ல, இந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பாத்திரம் கொள்ளுமோ அந்தளவுக்கு பாத்திரத்தை நம்ம விளக்கிட்டு போட்டுக்கலாம். இந்த மெத்தடுக்கு நம்ம வாளிலாம் யூஸ் பண்ணுறதை விடவும் இந்த மாதிரி அகலமான டப்பு யூஸ் பண்ணிங்கன்னா பாத்திரத்தை நிறைய பாத்திரம் விளக்கி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பாத்திரம்லாம் நிறைய பாத்திரம் நம்ம விளக்கிட்டு போட்டிருக்கோம். பாத்திரம்லாம் தண்ணிலாம் நல்லா மூழ்கிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சிங்கில் வேறு ஒரு டப்பு வச்சு அது ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி போட்டுருங்க. இப்போ இந்த பாத்திரம் நம்ம கழுவி வச்சுருக்க பாத்திரத்துலேருந்து ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து இந்த தண்ணியில் போட போகிறோம். எப்போதுமே ஃபஸ்ட்டு சின்ன பாத்திரங்களை போடுங்க, அதுக்கப்புறமா பெரிய பாத்திரம் போட்டு கழுவுங்க. அப்போ தான் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டப்பில் சேர்த்த எல்லா பாத்திரத்தையும் நம்ம கை வச்சு தேய்ச்சி கூட கழுவணுங்கிறது கிடையாது. தண்ணியில் நல்லா அலம்பிட்டு எடுத்தாவே பாத்திரம் பூத்து போகாமல் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும். இந்த மெத்தட் வந்து சிங்கில் கழுவுறவங்களை விடவும் நல்ல வாசலில் கொல்லையில் நிறைய பாத்திரம் போட்டு அள்ளி போட்டு கழுவுறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப செலவே ஆகாது. தண்ணியும் செலவாகிறது ரொம்ப கம்மியான அளவில் தான் தண்ணியும் செலவாகும். அதே சமயம் பாத்திரம் பூத்து போகாமல் நல்லா பளபளன்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.